ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி வந்து சுத்தமாக ஒரு 2 நாளாகவே வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் தீபாவளிக்குள்ளேயே கேட்டிருந்த ப்ளவுசஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, லெஹெங்கா அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட ரேட் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து என்கொயரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் சிம் வாங்குறதுக்காக கொஞ்சம் இதுவாக இருக்குது. நான் வாங்கினேன் அப்படின்னா நான் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் மேலே காட்டுவேன். இப்போதைக்கு வந்து என்னோடய பர்சனல் நம்பர் வேண்டாம். என்னென்னா டைலரிங்காகவே வந்து ஒரு சிம் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட அப்டேட்ஸ் கொடுக்குறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் வந்து RADHAPANDA583 ராதா பொண்டா 583ன்னு இருக்கும். அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேருமே வந்து ஒரு 5 பேர் 6 பேர் வந்து எனக்கும் ரிப்ளை கேட்டிருந்தாங்க, எவ்வளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்னு. நான் இது காமிச்சிக்கிட்டு உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட ரேட்டிங்கும், அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸு டிசைன் பண்ணால் எவ்வளோ சார்ஜ் வாங்குகிறேன் அப்படின்றதும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ எவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன் 3 டேஸ்க்குள்ளே அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு கொடுக்கலாம். இது வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சு பட் கம்ப்ளீட் ஆனது. இது மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா இது வந்து கொக்கி மட்டும் முன்னாடி வைக்காமல் பின்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து ரைட் லெஃப்ட் இருக்கும் இல்லைங்களா, அதனால் மாற்றி வைக்க சொன்னாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து துணி கொடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது வந்து அவங்களோட ஞாபகார்த்தமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ப்ளவுசஸ் தான். ஓகே, இப்போ நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ்க்கு எல்லாமே ரேட் ஃபிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஒன்றா ஓப்பன் பண்ணி அதோடய ரேட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரேட் ஃபிக்ஸாக அதுவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என் நார்மல் லைனிங் வந்து நாட் வைக்காமல் நானே லைனிங் போடுறேன் அப்படின்னா 300 ருபீஸ். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபினிஷிங்காக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு இதோட சார்ஜ் வந்து நார்மல், ஓகேங்களா. இது வந்து லைனிங் நானே போடுறதா இருந்தால் 300. அப்படி ஒரு வேளை நீங்களே கொடுக்குறீங்க அப்படின்னா இதிலேருந்து 40 ருபீஸ் வந்து நான் லெஸ் பண்ணிக்கிட்டு 260 வந்து வாங்குவேன். நீங்களே லைனிங் கொடுத்தீங்க அப்படின்னா. லைனிங் என்னோடது அப்படின்னா 300 ருபீஸ். நாட் வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து 20 ருபீஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக 3 டேஸாக நான் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் எல்லாமே இதுங்க. நீங்களே பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு கொடுத்த ப்ளவுஸு. இது பேண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ வாங்குறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ட்ரெஸ்ஸுக்கு வந்து 450 ருபீஸ் லைனிங் கூட போட்டேன் அப்படின்னா. வித்தவுட் லைனிங் அப்படின்னா 400 இல்லைன்னா 380 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து பேண்ட்டு அதோட டாப். டிசைன் அப்படின்னா டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். இது வந்து ஒரு பானிக் வச்சு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ரோப் வச்சு டசல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த சைடு வந்து இது வந்து பேக் சைடு, ஓகேங்களா. ஃப்ரண்ட் சைடு காமிக்கிறேன். இது வந்து லைனிங் போடாமல் ஸ்டிச் பண்ணிருக்கு, அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. லைனிங் போட்டதுன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து ஒரு பானிக், ஓகேங்களா. கீழே லென்த் 10 கீழே வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். பார்க்க நல்லா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சுடிதார். ஒரே கஸ்டமர் 1 தான். இது 1 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
வந்து கிளாத் வந்து சரியில்லை, பட் வாங்கிட்டாங்கன்றதுனால ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா டிசைன் வந்து கேட்டிருந்தாங்க, ஸ்கேலப் வச்சு. ஓகே தெரியுதா, ஸ்கேலப் வச்சு கர்வ் மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். எல்போ ஸ்லீவ்ஸ், ஃபுல் லென்த் ஸ்லீவ், எல்போ ஸ்லீவ் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து டசல்ஸ் வந்து 3 வைக்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து முன்னாடி நான் தச்சு கொடுத்தது அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த ப்ளவுஸு நான் லாஸ்ட்டில் வந்து இன்னொரு ப்ளவுஸு எல்லோ கலர் வந்து தச்சிருந்தேன். அதை லாஸ்ட்டில் வந்து நான் உங்ககிட்ட ஆட் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணது சாரி அதெல்லாம் டிசைனுக்காக காமிக்கிறேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு இந்த மாதிரி ஹெவியாக வந்து நம்ம டசல்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் இது வந்து 380-400 வரும். ஸ்லீவ் சேர்த்து நம்ம அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து 400 மேலே தான் நான் வந்து சார்ஜ் பண்ணேன். ஸ்லீவ்ஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருந்தேன், லீஃப் டிசைன் மாதிரி. ஏன்னா சாரீ முழுக்க லெஹெங்கா தான். இது லெஹெங்காவுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க லெஹெங்கா ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இது வேர் பண்ணுற மாதிரி ப்ளவுஸ் மட்டும்தான் தனியாக இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் 420-430 அந்த மாதிரி ரேஞ்சில் ஆகும். 10-20 ருபீஸ் லெஸ் பண்ணி கூட நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். டசல்ஸ் வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா 420-400. லாஸ்ட்டு இது அப்படின்னா 400. இந்த டிசைனுக்கு லேஸ் வச்சுருக்கோம், பீட்ஸ் வச்சுருக்கோம், ஃப்ரில் வச்சுருக்கோம். ஹேண்டில் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே டிசைன் வச்சுருக்கோம். த்ரெட்டில் வந்து ஒர்க் கொடுத்துருக்கோம், பீட்ஸ் வச்சுருக்கோம், லேஸ் வச்சுருக்கோம், நாட் வச்சுருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. இதை வந்து நல்லா கொஞ்சம் ஹெவியாக வந்து டசல்ஸும் வச்சுருக்கோம். நான் வந்து உங்களுக்கு அது டிசைனுக்காக ரேட்டுக்காக தான் நான் உங்ககிட்ட காமிச்சது. இது வந்து சாதா நார்மலாக லைனிங் போட்டு தச்சது 300 ருபீஸ். இதுவும் நான் தைச்சது அளவு கொடுத்துருந்தாங்க. இப்போ தைச்சது வந்து இந்த 3 நாளில் இப்போ 1 டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பிடிச்சிருந்துச்சின்னா அப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். இதுக்கு வந்து 320 வாங்குவேன். ஏன்னா லேஸ் வச்சுருக்கேன் பேக் சைடில். இந்த லேஸ் எல்லாமே வந்து 20 ருபீஸ் வாங்குறாங்க இப்போது. அதனால இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குகிறேன். ஃபால்ஸ் போடுறதுக்கு வந்து 100 ருபீஸ். ஃபால்ஸ் போடி ஓரம் அடிக்கிறதுக்கு எல்லாமே 100 ருபீஸ் இல்லை. இது வந்து ஒரு லெஹெங்காவோட டிசைனு. இது வந்து 450 ருபீஸ் வரும். ஏன்னா டசல்ஸ்லேயும் நம்ம வந்து லேஸ் கொடுக்குறோம், பீட்ஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் லேஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ்ஸ் லென்த்து, ஸ்லீவ் லேஸ் கொடுக்குறோம், பிரின்சஸ் கட்டிங், அதுவும் இல்லாமல் பட்டி பிரின்சஸ் கட்டிங்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டைலில் தான் நம்ம வந்து கட்டிங் வந்து போட்டிருக்கோம். 3 டாட் கட்டிங் மாதிரி. ஆனால் பிரின்சஸ் கட்டிங், இது பிரின்சஸில் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டிச்சு. இது வந்து 3 டாட் மாதிரி ஒரு ஃப்ளீட் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட்டில் 2 சைடுமே வந்து லேஸ் கொடுக்குறேன். ஏன்னா இதில் லெஹெங்கா ஸ்டிச் பண்ணுறதுனால லெஹெங்கா வேர் பண்ணுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் 2 சைடுமே டிசைன் கொடுத்தோம் அப்படின்னா தான் 2 சைடும் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சாரீ இதை வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டவங்க தான். அதோட இது ஷால் சொல்லுவோம் அது. அதுக்கப்புறம் அதோட லெஹெங்காவுக்கு வந்து இது ப்ளவுஸும் லெஹெங்கா சேர்த்து அது வந்து 800 ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து நான் வாங்கியிருக்கேன் டோட்டலாக. ஏன்னா இது ஃப்ளீட் வச்சு ஐரன் வச்சு பண்ணணும், நல்லா நீட்டாக பண்ணணும். அதனால தான் உள்ளே கூட வந்து லைனிங் தான் கொடுத்துருக்கேன். லைனிங் கொடுக்காம ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து
ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். லைனிங்கோட ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து இதாகும். ஏன்னா இது 3 மீட்ரு இருக்குது. 3 மீட்ரு நான் லைனிங் வாங்கினது. இதுக்கே வந்து 150 160யோ 170யோ வந்து லைனிங் மட்டும் ஆச்சு, வெறும் லெஹெங்காவுக்கு மட்டுமே. நல்லா இருக்குங்களா? அழகாக இருக்குது பஃப்னு. இது இன்னுமே கொஞ்சம் ஐரன் பண்ணணும். அவங்கக்கிட்ட கஸ்டமர்கிட்ட சொன்னேன், நீங்களே கொஞ்சம் பண்ணிக்கோங்க, என்கிட்ட இடம் இல்லை அப்படின்றதுனால அவங்க பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ பெல்ட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். கீழே வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வந்து ஒரு டிசைன் வந்துச்சு, அதை கட் பண்ணி இங்கே வந்து கொடுத்துருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னொரு ட்ரெஸ்ஸு லைனிங்கோட ஸ்டிச் பண்ணால் 450. டிசைன் கொஞ்சம் வச்சுருக்கேன். இங்கே சமோசா இதை வச்சு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பேண்ட் கிளாத் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி யூனிக் தான். அதுக்கு டசல்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும். இது யூனிக்காக இங்கே பாருங்கள், நானே வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்கு. நல்லா இருக்கு தானே? அதோட பேண்ட் எதுக்கு இது வந்து நம்மளுக்கு சீர் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க சிஸ்டர்து. நான் பார்த்து அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதோட சாரீ இது தான். அழகாக இருக்குது. பல்லு வந்து ரெட் கலர், ப்ளவுஸுமே வந்து ரெட் கலர் தான். அதுக்கு டிசைன் பார்க்கலாமா? டசல்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒன்றுத்துக்கு மட்டும் லேஸ் வச்சு, இன்னும் 2 வந்து இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பேக்கில் வந்து போட் நெக் வரும் பார்த்தீங்களா, பாட் நெக் சொல்லுவோம், அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ஸ் வந்து லென்த் ஸ்லீவ்ஸ், எல்போ ஸ்லீவ்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது. ஃப்ரண்ட்டில் வந்து 3 டாட் ப்ளவுஸ் தான். நெக்ஸ்ட்டு சாரீ வந்து இது தான். ஃபால்ஸ் எல்லாம் எதுவும் வைக்கல, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சாரீ மட்டும் செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அதுக்கு கொஞ்சம் கிராண்டாக வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கிராண்டாகவே வந்து வச்சு விட்டேன். இது வந்து பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஹிப்பு கிட்டேயும் வந்து நம்ம வந்து லேஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து கை கிட்டேயும் வந்து நம்ம லேஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதோட பார்ட்ரு வந்து கொஞ்சம் ஹைலைட்டிங்காக இல்லை. அதுவே இது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்ரு பாருங்கள், கொஞ்சம் ஹைலைட்டிங்காக தெரியுது. நம்ம இதில் லேஸ் வச்சாலும் நல்லா இருக்காது. இதில் வந்து பார்ட்ரு வந்து அந்தளவுக்கு தெரியவே மாட்டேங்குதுன்றதுனால நம்ம வந்து லேஸ் கொடுத்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்லேயும் நான் வந்து லேஸ் கொடுப்பேன். ஒரு சைடு இந்த மாதிரி, இந்த சைடு போடு, இந்த சைடு வந்து சாரீ வந்துடும் இல்லைங்களா, அதனால். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்து டசல்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இதோட சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 420 அந்த மாதிரி வரும். இது நல்லா இருக்குங்களா? டிசைன் பாருங்கள். இதில் வந்து கேன்வாஸ் கொடுத்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். சாரியில் கிளாத் எடுத்து. நல்லா இருக்குங்களா? நல்லா இருந்துச்சு. எது நல்லா இருக்குது நான் பண்ண டிசைன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மேபி உங்களுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் இதுவாக தோணுச்சு அப்படின்னா நீங்கள் பர்சனலாக என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வேணால் 10-20 ருபீஸ் வந்து கம்மி பண்ணி கூட நான் உங்ககிட்ட வந்து சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரேட் ஃபிக்ஸிங் எல்லாமே எப்படி இருந்துச்சு? அதிகமாக தோணுச்சா? ஏன்னா ஒரு ஏரியாவுக்கு பொறுத்து தான் என்னால் வாங்க முடியும். நான் மோட்ரு வச்சுருக்கேன், கரண்ட் பில்லும் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். நம்ம பெடல் பண்ணி நம்ம இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஸ்டிச்சிங்கும் பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? இங்கே இருக்கிற ரேட்டை வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்கள் சைடு எல்லாமே எப்படி ரேட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில். நான் உங்களோட பட்ஜெட்டுக்கு
ஃப்ரெண்ட்லியாக டிசைன் கூட நான் உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன். எப்படி இருந்துச்சு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே. இந்த சாரீ கூட இந்த நம்ம சாரீ ப்ளவுஸ் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அவங்க கூட என்னோடய யூடியூப் சேனல் பார்த்தேன். நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சு அவங்க வந்து கொஞ்சம் பக்கம்தான், அவங்களே வந்து கொடுத்துட்டும் போவாங்க, அவங்களே திருப்பி வாங்கிட்டு போனாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்க ரொம்ப ஸ்வீட் அந்த சிஸ்டர் கூட. அதனால் அந்த சிஸ்டருக்கு ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதனால் எது நல்லா இருந்துச்சுன்னு மறக்காமல் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி தான் ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த சைடில் இருந்து எப்படி வாங்குவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுலேருந்து கம்மியாக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். எப்படி இருந்துச்சு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நான் ரிலீஃபாக இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி நைட் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி கமெண்ட்ஸ் வந்திருக்கேன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. பை பாய் எல்லாருக்கும்.